ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரத்த பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்படி சாக்லேட் பீசஸை வச்சு நான் என்ன ரெசிபி செய்யலாம் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து மிகவும் மருத்துவமான வாய்ந்த ரெசிபி. உங்கள் வீட்டில் யாராச்சும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க. சீக்கிரமாகவே வந்து அந்த காயங்கள்லாம் வந்து சீக்கிரமாக ஆறிடும். இது கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணி ரெசிபி கொடுக்கறதுனால அவங்களுடைய காயங்கள்லாம் வந்து உட்காயங்கள் எல்லாம் சீக்கிரமாக குணமாகிடும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டு ரத்தத்துக்காக ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்துப்போம். இப்போ ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்துருக்கிற ஆட்டு ரத்தத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரவுண்ட் ஷேப் இருக்கிற ஒரு பாத்திரத்தால் வந்து இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இது வந்து அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் வந்து வேக விட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடலாம். இல்லைன்னா இருக்கிற வாட்டர்லாம் வந்து இதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ஒரு இது வந்து மூடி வச்சிடலாம். இது அப்படியே 20 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். 20 மினிட்ஸ் கழிச்சு இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இல்லை, இது ஒரு ஆட்டு ரத்தை நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம். இது கேக் ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். நான் 5 வெங்காயம் ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். உரிச்சு வச்சுக்கிற பூண்டு வந்து இப்போ நான் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் அதிகமாக பூண்டு சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிறேன். இதை நம்ம தூளாக வந்து தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வேக வச்சுக்கிற இது ரத்தம் பாருங்கள், நல்லா கேக் அந்த ஷேப்பில் வந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இந்த கேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாவ், வாவ், பார்க்க சொல்லவே டைரி மில்க் பீசஸாக இருக்கா. வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, பூண்டு, கறிவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், ஆனியன், தேவையான அளவு வந்து நம்மளுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தூள் பண்ணி வச்சுருக்க இந்த பெப்பரை வந்து ஆட் பண்ணிப்போம். பெப்பரை ஆட் பண்ணிக்கலாம். வாவ், நமக்கு வந்து பிரெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அவுட் போட்டு நம்மளுக்கு ரத்த பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.